ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் நருட்டோவோட எபிசோட் 11 பார்க்க போகிறோம். இந்த வீடியோட ஸ்டார்டிங்லேயே அந்த பிரிட்ஜ் கன்ஸ்ட்ரக்ஷன்லேருந்து ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறமா சக்குரா பெரிய கொட்டாய் விடுவா. அதை பார்க்குற டாஜுனா வந்துட்டு நீ எப்பவுமே சோம்பேத்தனமாக தான் இருப்பியா அப்படின்னு கேட்பாரு. பிளாண்ட் ஹேர் இருக்க அந்த பையனும் அந்த ஆட்டிடியூடோட இருக்க அந்த பையனும் எங்க அப்படின்னு சொல்லி கேட்பாரு. ஸோ பிளாண்ட் ஹேர்னு ஒன்றும் இல்லை, அந்த எல்லோ கலர் வச்சிருக்கான்ல நருட்டோ. ஸோ அவனை மேக்ஸிமம் எபிசோட்ஸில் பிளாண்ட் ஹேர் உள்ள பையன் அப்படிங்கிற மாதிரி தான் கூப்பிடுவாங்க. ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க. அதுக்கு சக்குரா இருந்துட்டு அவங்க ரெண்டு பேரும் ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்காங்க மரமேறக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவா. ஏன் நீ எல்லாம் போய் ட்ரைனிங் எடுக்கலையா அப்படின்னு சொல்லி டாஜுனா கேட்பாரு. அதுக்கு சக்குரா வந்துட்டு உங்களுக்கு தெரியாது, கக்காஷி வந்து உங்களை என்ன கார்ட் பண்றதுக்கு அனுப்பிச்சிருக்கா, ஏன் தெரியுமா, ஏன்னா நான் தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவா. உண்மையாலுமா அப்படின்னு டாஜுனா கேட்பாரு. இதை கேட்கிற சக்குரா பயங்கர கடுப்பாவா. இதுக்கப்புறமா கீச்சி அப்படிங்கிற ஆள் டாஜுனா கிட்ட பேச வருவாரு. அந்த கீச்சிங்கிற ஆள் கிட்ட சரி சொல்லு அப்படின்னு சொல்லி டாஜுனா சொல்லுவாரு. அதுக்கு அந்த கீச்சி வந்துட்டு நான் இந்த பிரிட்ஜ் மேல ஏகப்பட்ட தாட்ஸ் வச்சிருந்தேன், இருந்தாலும் இப்ப நான் இதோட இதை கிட் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவான். இதை கேட்கிற டாஜுனா வந்துட்டு என்ன இப்ப இந்த நேரத்துலயா, இப்ப நிறுத்தினா நம்ம என்ன பண்றது அப்படின்னு கோவப்படுவாரு. அதுக்கு ஒண்ணுமில்ல, நீயே யோசிச்சு பாரு, இப்ப காட்டோ நம்ம மேல வெறி கொண்டு இருக்கான், சப்போஸ் உன்னையே கொன்னுட்டான்னு வச்சுக்க, இதுக்கப்புறம் இந்த ப்ராசஸ் என்ன ஒர்க் ஆகி போகவா போகுது, நீ கொஞ்சம் புரிஞ்சுக்க, அவன் ரொம்பவுமே மோசமான ஆளுங்கிற மாதிரி சொல்லுவான். இதை தூரத்துல சக்குராவும் பார்த்துட்டு தான் இருப்பா. இதெல்லாம் அமைதியா கேட்டுட்டு இருந்த டாஜுனா இதுக்கப்புறமா இது நம்ம வில்லேஜ் சேர்ந்த ஒவ்வொருத்தவங்களோட கனவு, எல்லாரும் சேர்ந்து தானே கட்டுறோம், இது எல்லா ஸ்டேட்ஸுக்கும் நேஷன்ஸுக்கும் கனெக்ட் ஆகும், அங்க நம்ம காமர்ஸ் பிசினஸ்னு எல்லாமே பண்ணலாம் அப்படின்னு டாஜுனா சொல்றக்குள்ளேயே கீச்சி இருந்துட்டு நீ சொல்றதெல்லாம் உயிரோட இருக்குமோ நடந்தாலே பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. அதுக்கப்புறமா டாஜுனா வந்துட்டு ஆல்ரெடி மதியானம் ஆயிடுச்சு, வா போலாம், பிரேக் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு போவாங்க. இதுக்கப்புறமா கீச்சி டாஜுனா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாரு. இதுக்கு டாஜுனா இருந்துட்டு நீ ஒன்னும் கவலைப்படாத, அதே மாதிரி பிரேக் முடிஞ்சு நீ ஒன்னும் இந்த வேலைக்கு வர வேண்டாம், போயிரு அப்படின்னு சொல்லி தாட்டி விட்டுருவாரு. இந்த இடத்துல தான் இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க, தி லேண்ட் வேர் a hero once lived. இதுக்கப்புறமா நருட்டோவும் சாஸ்கேவும் ட்ரைனிங் எடுக்கிற இடத்த காட்டுவாங்க. என்ன இந்த இது ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு நருட்டோ பயங்கரமா அலறுவான். ரெண்டு பேத்துக்குமே சொல்ல போன இந்த மரமேற ட்ரைனிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்பவுமே கஷ்டமா தான் இருக்கும். இந்த இடத்துல நருட்டோ இருந்துட்டு நான் கண்டிப்பா இவங்கிட்ட தோத்து போக மாட்டேன் அப்படின்னு சொல்லுவான். ரெண்டு பேருமே பயங்கரமா டயர்டா இருப்பாங்க, இருந்தாலும் அந்த ட்ரைனிங்கை கண்டினியூ பண்ணுவாங்க. இதுக்கப்புறமா டாஜுனாவும் சக்குராவும் ஒரு இடத்துக்கு நடந்து போவாங்க. இந்த இடத்துல சக்குரா வந்துட்டு நம்ம எங்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்பா. அதுக்கு டாஜுனா வந்துட்டு நைட்டு டின்னர் சாப்பிடணும்ல, அதுக்கு தேவையான பொருளை வாங்க வேண்டாம், வா போய் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போவாரு. இந்த இடத்துல ஒரு ஃப்ரேம்ல பாத்தீங்கன்னா யாராவது ஒர்க் இருந்தா கொடுங்களேன்னு சொல்லிட்டு ஒருத்தர் போர்டு வச்சுட்டு நடந்துட்டு இருப்பாரு. இதை பார்க்கும் போதே கிளியர் கட்டா தெரியுது உண்மையாலுமே இந்த லேண்ட் ஆஃப் வேவ்ஸ் அப்படிங்கிற இடத்துல மக்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு. ஒரு சின்ன பையனை தீஃப்னு சொல்லி துரத்த ஆரம்பிப்பாங்க, திருடன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா 2-3 பசங்களை ரொம்பவுமே சோகமா உட்காந்துட்டு இருப்பாங்க. இதெல்லாம் பாக்குற சக்குரா வந்துட்டு என்ன மாதிரியான டவுன் இது அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள ஃபீல் பண்ணுவா. இதுக்கப்புறமா டாஜுனா கடைக்கு கூட்டிட்டு போவாரு. பாத்தீங்கன்னா அந்த கடையில 2 கேரட், ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம், சோ அந்த மாதிரி தான் இருக்கும். இதை பாக்குற சக்குரா வந்துட்டு உண்மையாவே இது கடை தானா அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பா. இந்த டைம்ல சக்குராவை கிராஸ் பண்ற ஒருத்தன் சக்குராவோட பேக்கை பார்ப்பான். அந்த பேக்லயும் கையை வச்சிருவான். இதை வந்து டபுள் மீனிங்காவே எடுத்துக்கோங்க. சோ அந்த மாதிரியான இன்சிடென்ட் தான் நடக்கும். பொம்பளை வெறி பிடிச்ச நாயே அப்படின்னு சொல்லி சக்குரா ஒரு அடிப்பா. அந்த திருடன் வந்துட்டு நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்ட்டு விடுவான். நான் சொன்ன மாதிரி டபுள் மீனிங்கா தான் இருக்கும். அந்த இடத்துல இருந்து டாஜுனாவும் சக்குராவும் கிளம்புனதுக்கு அப்புறமா டாஜுனா வந்துட்டு நீ என்ன ரொம்பவுமே சர்ப்ரைஸ் பண்ணிட்ட, எங்க ஊர் பொண்ணுங்கள்லாம் இந்த மாதிரி யாரையும் அடிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாரு. அடிக்கணும், இந்த மாதிரி தப்பு பண்றவங்கள அடிச்சுதானே ஆகணும் அப்படின்னு சொல்லி சக்குரா சொல்லுவா. இதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு கை வந்து சக்குராவை டச் பண்ணும். இதை நோட் பண்ற சக்குரா வந்துட்டு மறுபடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கெட்டவத்துல திரும்பி திட்டுவா. பார்த்தா ஒரு சின்ன பையன் நிப்பான். சின்ன பையன் இருந்துட்டு ஏதாவது கொடுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்பான். பாக்குற ஆடியன்ஸ்க்கே ஒரு மாதிரி கஷ்டமா தான் இருக்கும். ஸோ இந்த இடத்து மூலமா இந்த லேண்ட் ஆஃப் வேவ்ஸ் அப்படிங்கிறது எவ்வளவு கஷ்டத்துல இருக்கு அப்படிங்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. இதை பாக்குற சாக்குரா அவகிட்ட இருக்கிற பழங்கள் கொஞ்சத்தை கொடுப்பா அண்ட் ரொம்பவுமே சேடா ஃபீல் பண்ணுவா. சொல்ல போனா இந்த இடத்துல சக்குரா அந்த சின்ன பையனுக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு அப்புறம் கண் கலங்கிடுவா. இதுதான் எங்க ஊரோட நிலவரம், சின்ன பசங்கள்லாம் ரொம்பவுமே கஷ்டப்படுறாங்க அண்ட் அடல்ட்ஸ் எல்லாருமே கோழைகள் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லி டாஜுனா சொல்லுவாரு. நான் எப்படியாவது அந்த பிரிட்ஜை கட்டி முடிச்சு ஆகணும், அது இங்க வாழ்ற எல்லா மக்களுக்குமே வீரத்தோட அடையாளமா இருக்கும், எங்களோட மக்கள் பழையபடி திரும்ப வருவாங்க, எல்லாத்துக்குமே வேலை கிடைக்கும், இந்த லேண்ட் ஆஃப் வேவ்ஸ் முதல்ல எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி நான் கொண்டு வரணும்னு ஆசைப்படுறேன், அதுக்காக தான் இந்த பிரிட்ஜையும் கட்டுறேன், இந்த பிரிட்ஜ் வந்ததுக்கு அப்புறம் காமர்ஸ் பிசினஸ்னு எல்லாமே வளர ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லி பயங்கரமா பேசுவாரு டாஜுனா. இதை கேட்கிற சாக்குரா இருந்துட்டு சாஸ்கே நருட்டோ நம்ம கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியே ஆகணும் அப்படின்னு மனசுல நினைப்பா. இதுக்கப்புறமா நருட்டோவும் சாஸ்கேவும் ட்ரைனிங் எடுக்கிறத காட்டுவாங்க. ரெண்டு பேருமே பயங்கரமா ட்ரைனிங் எடுத்துட்டு இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நருட்டோ கீழே விழுந்துருவான் மார்க் பண்ணி. விழுந்ததுக்கு அப்புறமா சாஸ்கேவை பார்த்து இவன் அவ்வளவு தூரம்
இவன் போயிட்டே இருக்கானே அப்படின்னு சொல்லி மனசுல பயங்கர கோபமா இருப்பான். சாஸ்கே வந்துட்டு அவன் மனசுக்குள்ள இவன் என்ன இன்ச் பை இன்ச்சா எனக்கு ஈக்குவலா வந்துகிட்டே இருக்கானே அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆவான். இல்ல நான் சாஸ்கேவை பத்தி நினைக்க கூடாது, அவனை பத்தி நினைச்சேன்னா எனக்கு கான்சென்ட்ரேஷன் போயிடும், நான் முதல்ல ஃபுல் அண்ட் ஃபுல்லா ஃபோக்கஸ் பண்ணி கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிப்பான். இப்பதான் நம்ம போன எபிசோட்ல பார்த்த இந்த சக்குரா கிட்ட போய் ஹெல்ப் கேட்டிருப்பான்ல, சோ அந்த விஷயத்த ஒரு சின்ன பிளாஷ்பேக் மாதிரி காட்டுவாங்க. இப்போதான் சக்குரா கொடுத்த டிப்ஸையே சொல்லுவாங்க. பாத்தீங்கன்னா சக்குரா வந்துட்டு நீ கோவமாவோ இல்ல வேற ஏதாவது ஃபீலிங்கோட இருந்தீங்கன்னா உன்னால கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது, சக்ரா ஃப்ளோவையும் உன்னால கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதனால நீ உன்னை ரிலாக்ஸா வச்சுக்கணும், அந்த ட்ரீ மேல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணு, அதுவே உன்னோட ஃபீல்ட்ல நல்லா சக்ராவை பேலன்ஸ் பண்ண வைக்கும் அண்ட் நீயும் ஈஸியா கிளைம் பண்ணலாம் அப்படின்னு சக்குரா சொல்லியிருப்பா. இந்த இடத்துல நருட்டோ பயங்கரமா கான்சென்ட்ரேட் பண்ணுவான், அவனோட ஃபீட்லயும் நல்ல சக்ரா ஃப்ளோ வர ஆரம்பிச்சிரும். ஓகே நான் ரெடி ஆயிட்டேன், நல்ல வைப்பும் கிடைச்சிருச்சு அப்படின்ட்டு ஓடுவான். அப்ப சாஸ்கே வந்துட்டு நருட்டோன்னு கூப்பிடுவான். அதை கேட்ட நருட்டோ தட்டி விட்டு விழுந்துருவான். ஏன்டா இப்படி பண்ற, உனக்கு எனக்கு என்னடா பிரச்சனை, என்ன வாட்டுக்கு என் வேலை செய்ய விடுறான்னு நருட்டோ கத்துவான். அப்புறம் நருட்டோ கிட்ட வந்துட்டு ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி சாஸ்கே சொல்ல ஆரம்பிப்பான். இவன் எப்போ நம்ம மட்டும் இப்படி பேச மாட்டானே, எதுக்கு நம்ம மட்டும் பேசணும்னு நினைக்கிறேன், ஏதாவது விஷயம் இருக்குமோ அப்படின்னு சொல்லி நருட்டோ அவன் மனசுக்குள்ள நினைப்பான். சாஸ்கே வந்துட்டு சக்குரா கிட்ட இதுக்கு முன்னாடி நீ டிப்ஸ் கேட்டிருந்தீல, அவ உனக்கு என்ன சொன்னான்னு மட்டும் சொல்லேன் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி கேட்பான். இதை கேட்கற நருட்டோ வந்துட்டு தலைவன் எப்பவும் போடுற ஒரு பயங்கரமான சிரிப்பை போட்டு நான் உனக்கு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லுவான். இதை கேட்கற சாஸ்கே பயங்கர டென்ஷன் ஆவான். இதுக்கப்புறமா நைட் ஆயிரும். பாத்தீங்கன்னா எல்லாரும் சாப்பிட்றதுக்கு டின்னருக்கு வந்துருவாங்க. அப்ப எல்லாருமே சுத்திவா சாப்பிட்டு இருப்பாங்க. அப்ப டாஸ்னா வந்துட்டு ரொம்ப வருஷமாச்சு இந்த மாதிரி இந்த டேபிள் ஃபுல்லா ஆளுக இருந்து சாப்பிட்டு அப்படின்னு சொல்லுவாரு. இந்த இடத்துல நருட்டோவும் சாஸ்கேவும் பயங்கரமா ஃபுட் எடுத்துக்குவானுங்க. அதாவது காணாத நாய் கருவாட கண்ட மாதிரி திங்க ஆரம்பிப்பானுங்க. ரெண்டாவது தடவை சோறு கேட்பாங்க. அப்ப ரெண்டு பேருமே எந்திரிச்சு நின்றுவாங்க, நருட்டோவும் சாஸ்கேவும். அப்ப ரெண்டு பேர்த்துக்கும் முட்டிக்கும். அதுக்கப்புறமா ரெண்டு பேருமே வாமிட்டும் எடுப்பாங்க. இதை பாக்குற சக்குரா வந்துட்டு வாந்தி எடுக்க மாதிரி ஏன்டா ரெண்டாவது தடவை திங்கிறீங்க, அளவா தின்னுங்கடா அப்படின்னு சொல்லி கத்துவா. இதை கேட்கற சாஸ்கேவும் நருட்டோவும் வந்துட்டு இல்ல நாங்க சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லி சண்டைக்கு நிப்பானுங்க. ரெண்டு பேருமே இது சாப்பாடம் கூட ஒரு காம்படிஷனா வச்சுதான் சாப்பிடுவாங்க, யார் ஜாஸ்தியா சாப்பிட்றா அப்படிங்கிற மாதிரி. நான் அதிகமா சாப்பிட்டா தானே அவனை ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லி நருட்டோ சொல்லுவான். இதை கேட்கற கக்காஷி வந்துட்டு ஆமா நீ சொல்ற கரெக்ட் தான், இருந்தாலும் வாந்தி எடுக்கிறதுல ரொம்ப மோசமான விஷயம் அப்படின்பாரு. இதுக்கப்புறமா டாஸ்னா வீட்டில் இருக்க ஃபேமிலி போட்டோவை பாப்பா சக்குரா. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஆளோட போட்டோ மட்டும் கிழிஞ்சிருக்கும். ஸோ அதை பார்த்துட்டு யார் இவரு அப்படின்னு சொல்லி கேட்பா. இதை கேட்கற குடும்பத்தில் இருக்க 3 பேருமே ஷாக் ஆகி பார்ப்பாங்க. அப்ப டாஸ்னாவோட பொண்ணு வந்துட்டு அவர் என்னோட ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவா. இதுக்கப்புறமா டாஸ்னா வந்துட்டு இந்த வில்லேஜ்ல இருக்க எல்லாருமே அவனை ஹீரோவா தான் ஒரு காலத்துல பார்த்தாங்க அப்படின்னு சொல்லுவாரு. இதை கேட்கற இனாரி எந்திரிச்சு போயிடுவான். அண்ட் அவங்களோட அம்மா வந்துட்டு எங்க போற அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்பா இனாரி முன்னாடி இந்த மாதிரி பேசாதீங்கன்னு சொல்லி இருக்கேன்ல, ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு டாஸ்னாவோட பொண்ணு இனாரியை தேடி போவா. இதை பாக்குற சக்குரா வந்துட்டு இனாரிக்கு ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி கேட்பா. அதுக்கப்புறமா கக்காஷி வந்துட்டு இதுக்கு பின்னாடி ஏதாவது நல்ல ரீசன் இருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. இதுக்கு டாஸ்னா வந்துட்டு இனாரிக்கு அவர் ஒன்னும் சொந்த அப்பா கிடையாது, குடும்பத்துக்கு ரொம்ப நாள் கழிச்சு தான் வந்தாரு, ஆனா நிறைய சந்தோஷத்தை கொடுத்தாரு, இனாரி கூட ரொம்பவுமே க்ளோஸும் கூட. அப்பெல்லாம் இனாரி எப்பவுமே சிரிச்சுக்கிட்டு தான் இருப்பான், ஆனா அவங்க அப்பாவுக்கு அந்த இன்சிடென்ட் நடக்காத வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டாஸ்னா கண் கலங்குவாரு. அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறமா தான் எங்களோட மக்கள் கிட்ட வீரன்கிற ஒரு விஷயத்தவே பறிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. இதை கேட்கற கக்காஷி வந்துட்டு அந்த இன்சிடென்ட் என்னன்னு தான் சொல்லுங்க, இனாரிக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்பாரு. இனாரிக்கு என்னாச்சுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அந்த மனுஷனை பத்தி சொல்றேன், அவர் தான் எங்களுக்கு வீரனுங்கிற வார்த்தையே கத்து கொடுத்தாரு, அவர் தான் எங்க லேண்டோட ஹீரோ கூட அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. இதை கேட்கற நருட்டோ வந்துட்டு ஹீரோவா அப்படின்னு சொல்லி ஷாக்கா பார்ப்பான். கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்துச்சு, இனாரி அப்பதான் அவங்க அப்பாவை பார்த்தான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. இந்த பிளாஷ்பேக் ஸ்டோரியில பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோமே இனாரியே 2 பசங்க பிடிச்சி வச்சிருப்பாங்க. ஆப்போசிட்ல ஒரு பையன் நிற்பான். அவன் வந்து இனாரியோட ஒரு டாகை கையில வச்சிருப்பான். அப்ப அவன் இனாரி வந்துட்டு போச்சின்னு சொல்லி கூப்பிடுவான். தப்பா சொல்லாத, அவன் பேர் ஷூட்டிங் ஸ்டார் அப்படின்னு சொல்லி இந்த பையன் சொல்லுவான். அவன் ஒன்னும் ஷூட்டிங் ஸ்டார்லாம் கிடையாது, அவன் என்னோட போச்சி, அவனை தயவு செஞ்சு என்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி இனாரி கதறுவான். அப்படியா சரி அப்படின்னு சொல்லிட்டு போச்சியை தூக்கி தண்ணிக்குள்ள வீசிடுவான் ஆக்கானே. ஸோ இதை பார்க்குற அந்த இனாரி வந்துட்டு அவனால காப்பாற்ற முடியாது, ஏன்னா அவனால ஸ்விம் பண்ண தெரியாது. போய் அந்த பிரிட்ஜ் முன்னாடி நிற்பான். அப்ப ஆக்கனை வந்துட்டு தள்ளி விடுவான். நீ பண்றலாம் தப்புடா, அவனுக்கு ஸ்விம் பண்ண தெரியாம அவன் ஏதாவது செத்துக்கிட்டு போயிட்டான யாருக்கு வம்பு அப்படின்னு சொல்லி ஆக்கானை கிட்ட கேட்பான். அப்ப அவன் வந்துட்டு இப்படி பேசிட்டு இருந்தீங்கன்னா அடுத்து நீ தான் பாத்துக்க அப்படின்னு சொல்லுவான். இந்த இடத்துல இனாரி ரொம்பவுமே துடிப்பான், தண்ணிக்குள்ள விழுந்து அவனால தப்பிக்க முடியாம. நான் இங்க சாக விரும்பல, யாராவது என்ன காப்பாத்துங்கன்னு இனாரி கத்துவான். இந்த டைம் பாத்தீங்கன்னா அவனோட டாக் போச்சி வந்துட்டு தப்பிச்சு போயிடும். இதை வந்து டாஜுனா சொல்லிட்டு இருப்பாரு. இதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா போச்சி தரைக்கே போயிடும். ஆனா இனாரி தண்ணியில தத்தளிச்சுட்டே தான் இருப்பான். அந்த ஷூட்டிங் ஸ்டார் தப்பிச்சு போது பாரு, அதை போய் பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3 பசங்களும் ஓட ஆரம்பிச்சிருவாங்க. இதுக்கப்புறமா இனாரி வந்துட்டு தண்ணிக்குள்ள ரொம்பவுமே டீப்பா மூழ்க ஆரம்பிச்சிருவான். ஐயோ என்னால
மூச்சே விட முடியலையே அப்படின்னு சொல்லி இனாரி தத்தளிச்சுட்டு இருப்பான். இந்த இடத்துல அப்படியே ஒயிட் அவுட் ஆகும். கண்ணை முழிச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு புகை போயிட்டு இருக்கும். எப்படியோ நீ முழிச்சிட்டியா, சரி நான் அந்த 3 பசங்களையும் சத்தம் போட்டு விட்டு தாட்டி விட்டுட்டேன், என்ன சாப்பிட்றியா அப்படின்னு சொல்லி மீனை காட்டுவாரு. இந்த இடத்துல இனாரி ஃபர்ஸ்டா அவனோட அந்த ஃபேக் ஃபாதரை இங்க தான் மீட் பண்றான். நான் உண்மையாமே உயிரோட தான் இருக்கானா இல்ல இது கடவுளா அப்படின்னு சொல்லி ரொம்ப டீப்பா யோசிச்சுட்டு இருப்பான். நீங்க தான் என்ன காப்பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி இனாரி அதுக்கப்புறம் தான் கேட்க ஆரம்பிச்சு, சரி முதல்ல வந்து சாப்பிடு, அதுக்கப்புறம் எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம் அப்படின்பாரு. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த டாகை நீ தான் ஃபர்ஸ்டா பீட்ரே பண்ணிக்க, துரோகம் பண்ணிருக்க அப்படின்னு சொல்லிட்டு, எங்க ஊர்ல எல்லாம் எங்க நாய்கள்லாம் ரொம்பவுமே லாயலா தான் இருக்கும் அவங்க ஓனர்ஸுக்கு. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நீ துரோகம் பண்ணனால தான் அது ஒன்னை விட்டுட்டு ஓடிச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. இல்ல நான் அதை காப்பாற்றணும்னு தான் நினைச்சேன், ஆனா என்னால நகரம் கூட முடியல அப்படின்னு சொல்லி இனாரி சொல்லுவான். நான் மிகப்பெரிய கோழைன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இங்க யாருமே கோழை இல்ல தம்பி, அவனுக்குன்னு எல்லா வீரமுமே இருக்கு, நீ முதல் பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அவர் பயங்கரமா வீரத்தை சொல்லி கொடுப்பாரு. இந்த விஷயம் இனாரிக்கு ரொம்பவுமே பிடிச்சி போயிடும். அந்த ஆள் யாருன்னா ஒரு ஃபிஷர்மேன், அதாவது வேற ஒரு கண்ட்ரி லேண்டை சேர்ந்தவர், அவரோட ட்ரீம்ஸை தேடி இங்க வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி டாசுனா எல்லாத்துக்கிட்டையும் சொல்லுவாரு. இந்த இன்சிடென்ட்க்கு அப்புறமா தான் இனாரியும் கைசாவும் ரொம்பவுமே அட்டாச் ஆகிக்குவாங்க. அந்த ஃபிஷர்மேனோட நேம் பாத்தீங்கன்னா கைசா. சொல்ல போனா ஒரு அப்பா மகன் பாண்டிங்ல இருக்க அளவுக்கு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி டாசுனா சொல்லுவாரு. இதுக்கப்புறமா கைசா எங்களோட ஃபேமிலிலேயே ஒரு பெரிய மெம்பர் ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லி டாசுனா சொல்லுவாரு. இந்த இடத்துல நருட்டோ அந்த கதையை கேட்டு ரொம்பவுமே ஒரு ஹாப்பியா எந்தூசியாசமா ஃபீல் பண்ணுவான். இப்படிப்பட்ட ஒரு மனுஷனா தான் இந்த டவுன் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லி டாசுனா சொல்லுவாரு. இதுக்கப்புறமா பிளாஷ்பேக் காட்டுவாங்க. ஒரு சின்ன ட்ரபிள்லாம் கூட வந்து கைசா கிட்ட ஹெல்ப் கேட்கற மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. பயங்கர மழை பெஞ்சிட்டு இருக்கும். அப்போ ஒருத்தர் வந்துட்டு ஹெல்ப் கேட்பாரு கைசா கிட்ட. டேம் உடஞ்சு தண்ணி போயிட்டு இருக்கு, மழையும் வேற இருக்கு, இந்த மாதிரி இன்சிடென்ட் ஆச்சுன்னா கண்டிப்பா டிஸ்ட்ரிக்ட் டி வந்து மொத்தமா மூழ்கிரும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. இதை கேட்கற கைசா வந்துட்டு இனாரி உடனே போய் ரோப் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லுவான். இதுக்கப்புறமா அங்க நடக்கிற பிரச்சனையை வந்து காட்டுவாங்க. இந்த எண்ட்ல இருந்து அந்த எண்டு வரைக்கும் போகணும்னா நம்ம கண்டிப்பா நீச்சல் அடிச்சு தான் போயாகணும், இது எப்படி, இது சாத்தியமே கிடையாது, இதை யாரு பண்ணுவா, அதுவும் இந்த கொற்ற மலையில அப்படின்னு சொல்லி எல்லாம் பயந்துட்டு இருப்பாங்க. நம்ம மட்டும் இதுக்கு பயந்துட்டு உதாசனப்படுத்தி விட்டோம்னா கண்டிப்பா டிஸ்ட்ரிக்ட் வந்து சுத்தமாவே இல்லாம போயிரும், தண்ணியில மூழ்கிரும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ நம்ம என்னதான் பண்றது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும் போது கைசா வந்துட்டு இதை நான் பண்றேன் அப்படின்பா. லூசுமா இவ்வளவுடா, இதெல்லாம் முடியாதுடா அப்படின்னு சொல்லி இருக்கவங்கள சொல்லி பார்ப்பாங்க. அண்ட் இனாரி இருந்துட்டும் அப்பா அப்படின்னு சொல்லி சொல்லுவான். இதை பார்க்குற கைசா வந்துட்டு கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையை செய்ய ஆரம்பிப்பான். இதுக்கப்புறமா கைசா வந்துட்டு இந்த இடத்துல இருந்து அந்த எண்டுக்கு போயிடுவான். அவன் அதை சாதிச்சு காட்டிட்டான், டக்குன்னு இந்த கயிறு இழுங்கன்னு சொல்லி எல்லாருமே பயங்கர வீரமா ஒர்க் பண்ண ஆரம்பிப்பாங்க. இதுக்கப்புறமா அந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறமா கைசா தான் இந்த லேண்டோட ஹீரோவாவே மாறுனா. அதுன்னு மட்டும் இல்லாம இனாரியோட ஒரு பெருமை மிக்க அப்பாவா மாறுனா. ஆனா இதெல்லாம் காட்டோ வர வரைக்கும் தான். வந்ததுக்கு அப்புறம் எல்லா மக்களையுமே பயமுறுத்த ஆரம்பிச்சிட்டான். அந்த ஒரு நாயினால தான் இங்க இருக்க எல்லா பிரச்சனையுமே அப்படின்னு சொல்லி டாசுனா சொல்லுவாரு. இதுக்கப்புறமா காட்டோ வந்துட்டு இவங்க ஊருக்குள்ள ஒரு லோக்கல் ஹீரோ இருக்கானா அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு அவனை ஸ்டாப் பண்ணியே ஆகணும்னு சொல்லி அவனோட மொத்த டீமையுமே இறக்கி கைசாவை பிடிச்சி அவனோட ஃபேக்டரிக்குள்ள வச்சு பயங்கரமா அடிச்சுட்டு இருப்பான். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா டாஸ்னா வந்து பேக்ரவுண்ட் வாய்ஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணுவார். கேள்விப்பட்டேன் என்னமோ இந்த வில்லேஜை நீ தான் அவனோட 2 கையை வச்சு ப்ரொடெக்ட் பண்ண போறதா, உன் கையும் அவ்வளோ பெருசா இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு டாஸ்னா நக்கல் அடிப்பான். கைசாவை டார்ச்சர் பண்ற இந்த இடம்லாம் பார்க்கவே நமக்கே ரொம்ப எமோஷனல் ஸ்டேட்டை தாண்டி போற மாதிரி இருக்கும். என்னடா ஒரு ஆளை எதிர்த்து இத்தனை பேராடா அப்படிங்கிற அளவுக்கு. ரெண்டாவது கைசாவை டார்ச்சர் பண்ற விதத்தெல்லாம் பார்க்கும் போது சத்தியமா நீங்களா ஆம்பளையே கிடையாதுங்கிற அளவுக்கு நமக்கே ஒரு எமோஷனல் ஸ்டேட்டா கோவம் வர ஆரம்பிக்கும். இதுக்கப்புறமா கைசாவை வெளியே கட்டி போட்டு வச்சிருப்பாங்க. யாருமே காப்பாற்ற போக மாட்டாங்க. சுத்தி வர பீப்புள்ஸ் எல்லாருமே இருப்பாங்க, ஆனா காப்பாற்ற போக மாட்டாங்க. அவ்வளவு பயம். இது வந்து காட்டாவோட கார்பரேஷன். இங்க இந்த நேஷனுக்கான ஆர்டரை நான் தான் வைப்பேன், நான் தான் எல்லாமே செய்வேன், நான் தான் உங்களுக்கு டிக்டேட்டர் மாதிரிங்கிற மாதிரி காட்டோ எல்லாத்தையும் மிரட்டிட்டு இருப்பான். இந்த இடத்துல இனாரி இருந்துட்டு கைசாவை பார்த்து அப்பான்னு சொல்லி கதறி அழுதுட்டு இருப்பான். அப்ப கத்தி எடுத்து கைசாவை ஊர் மக்களுக்கு முன்னாடி வச்சு கொல்றக்கு வருவாங்க. இதுக்கப்புறம் எவனுக்குமே இந்த மாதிரி வீரம் வரக்கூடாதுன்னு சொல்லி அந்த இடத்துல கூட கைசா சிரிப்பாரு. ஸோ இந்த இடம்லாம் பார்க்கவே. இதுக்கப்புறமா கைசாவை கொன்றுவாங்க. இனாரி இருந்துட்டு அவன் மனசுக்குள்ள நீங்க என்கிட்ட சொன்னீங்களே என்னையும் இந்த ஊரையும் காப்பாத்துவீங்க, ப்ரொடெக்ட் பண்ணுவீங்க, அப்ப நீங்க சொன்னதெல்லாம் என்ன, எல்லாமே பொய் தானா அப்படின்னு சொல்லி மனசுல ரொம்பவுமே அதுதான் அவனுக்குள்ள வேதனையாவே ஓடிட்டு இருக்கும். அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறமா தான் இனாரி மொத்தமாவே மாறிட்டான், எங்க டவுன் பீப்புள்ஸுமே அதே மாதிரி மாறிட்டாங்க அப்படின்னு சொல்லி டாஸ்னா சொல்லுவாரு. இந்த இடத்துல நருட்டோ வந்துட்டு இனாரியை பத்தி ரொம்பவுமே யோசிச்சு பார்ப்பான். அண்ட் அவன் போன எபிசோட்ஸ்ல இனாரியை பார்த்தான்ல ஒளிஞ்சிருந்து அவன் அந்த போட்டோவை பார்த்து அழுகலாம். ஸோ அதெல்லாம் வந்து ஒரு சின்ன பிளாஷ்பேக் மாதிரி வந்து போகும். இதுக்கப்புறமா நருட்டோ எந்திரிச்சு போக ட்ரை பண்ணுவான், ஆனா கீழே விழுந்துருவான். அங்க படுத்துட்டு என்ன பண்ற நருட்டோ அப்படின்னு சக்குரா கேட்பா. இதுக்கப்புறமா கக்காஷி வந்துட்டு உங்கள்கிட்ட அதிகமா சக்கரா ஒன்றும்
இல்லைன்னு நினைக்கிறேன், தயவு செஞ்சு இதோட ட்ரைனிங்கை விட்டுரு போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. இதை கேட்குற நருட்டோ வந்துட்டு நான் அதை ப்ரூவ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லுவான். எதை ப்ரூவ் பண்ண போற அப்படின்னு சக்குரா கேட்பா. இந்த உலகத்துல உண்மையான ஹீரோஸ் நிறைய பேர் இருக்காங்கன்னு ப்ரூவ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லுவான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. நருட்டோவோட ஃபுல் அனிமே சீரிஸ் பார்க்கணும், தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா நான் ஃபியூச்சர்ல அப்லோட் பண்ணிட்டே தான் இருக்க போறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோவை தவறாம பார்க்கறதுக்கு. நீங்க ஃபுல் நருட்டோ சீரிஸை கண்டிப்பா என் வாய்ஸ் மூலமா கேட்டு முடிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.やぶからぼんに吸ったこらさ、やぶれたらぶれた持って吸ったこらさ、やぶ